கொடும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டிருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். சாய் வித் சித்ரா. இந்த சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு பின்னால், சினிமாவில் பாப்புலர் ஆனதுக்கு பின்னால் உங்களுடைய இந்த முதலாளிகள்லாம் இருக்காங்கல்ல, பஸ் ஓனரு, இவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க? பார்ப்பேன். பஸ் ஓனர்கிட்ட என் கிளாஸ்மேட்டு தான் அவர். அவங்க அதாவது இப்படி அப்படி சொல்ல முடியாது, அப்படி ஒரு வள்ளல். போனவொன்னா அவர் நான் போயிருக்கேன்னு ஃபோன் பண்ணுவேன். சிங்கமுத்து இன்றைக்கி மட்டன் வறுவல் கொடக்குழம்பு அப்படின்னு கூப்பிடுவார். வா இங்கே எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் உடனே இப்போ அடித்தால் ஃபோன் எடுப்பார் உடனே. அந்த ஒரு பாசம், நம்மகிட்டே படித்து நம்மகிட்டே வேலை பார்த்து அப்படின்னு. அப்போ திருச்சியில் இருக்க ஒரு மேட்டரை மறந்துட்டேன். திருச்சியில் இருக்கும்போது தஞ்சாவூரில் கரந்தையில் தமிழ்ச்சங்கம் இருக்குது. அப்போ அருணாசலம்னு ஒரு பிரின்சிபல் இருந்தேன். எனக்கு தமிழில் ஆசை. அதனால தான் நான் கோயிலெலாம் இப்போ நான் ஆன்மீக சொற்பொழி பண்ணுறேன். கேட்பாங்க தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருப்பா, எதை கேட்டாலும் நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லுவேன். அதனால் திருப்புகழ் இதெல்லாம் அது எப்படி வந்துச்சுன்னு எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கும் தெரியல, எல்லாம் முருகன் செயல்தான். அப்போது அங்கே போவேன். என்னடா நீ காலேஜுக்கே வர்றா, இல்லை 2 நாள் வந்து என் வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு போனால் எப்படி முன்னேறுவேன்? அப்போ புலவர் கோர்ஸ் 4.5 வருஷம், இப்போ பிலிட்டு 3 வருஷமாக ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 வருஷம் தொடர்ந்து போனேன், 3 வருஷம் அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். என்னால் முடியலை. இங்கேருந்து மெட்ராஸுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம். திருச்சிக்கு போவேன். அந்த அம்மா இருப்பாங்க, அவர் இறந்துட்டார். அப்படி குறை நான் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு ஏதாவது என்னால் முடிஞ்சதை சொல்லி காமிக்கக்கூடாது. சம்பளம் வாங்கினதை விட அதிகம் கொடுத்துட்டு 7 வருஷம் வாங்கின சம்பளமே 7,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் நான் கொடுத்தது வேறு. கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு ஆப்ரேஷன் நான் கொடுத்துட்டு பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு யார் உதவி செஞ்சாங்களோ ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் ஒரு 10 டீயாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு அந்த ஜாதக அமைப்பு நம்ம செய்வோம். அப்படித்தான் இத்தனை பேர் என் மேலே பாருங்கள், ஆர்டிஸ்ட் எல்லோரும் என்னையை குறைச்சிட மாட்டாங்க. சிங்கமுத்திரன் ஒரு மரியாதையாக நடந்துக்குவேன். நிறைய சினிமா பார்ப்பீங்களா? அப்போ சினிமா நான் சின்ன வயசில் எனக்கு பார்க்கவே டைம் இல்லை. பழைய படம் டூரிங் டாக்ஸில் பார்த்துருக்கேன். உல்லாச பயணம், எங்கள் வீட்டு பிள்ளைலாம் தட்டியை பொத்துட்டு போய் சண்டையெல்லாம் நடந்திருக்கு. நாங்கள் ராத்திரி செகண்ட் ஷோக்கு தான் வருவோம். ஒரு 20 பேர் சைக்கிளில் வருவோம் கிராமத்தில் இருந்து, பக்கத்தில் 2 மைல். அப்போ போய் மண்ணை குமிச்சு வச்சு மேலே உட்காந்துருப்போம். அப்புறம் கீழே ஒருத்தர் நோண்டி விடுவான், பின்னாங்க சாயிறது, மண்ணில் எச்சி தூப்பி வச்சுருப்பாங்க, டவுசர்லாம் எச்சியா போகிற இதெல்லாம் அது வேறு ஒரு அக்கிலியான ஒரு மேட்ரு நடக்கும். இருந்தாலும் அது அந்த வெள்ளித்திரையில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அவ்வளோ அழகாக இருக்கும் படமெல்லாம். அப்போ தான் சரோஜதி அம்மா நடிக்கிற எம்ஜிஆர் படம்னா பார்க்காம விட மாட்டோம். சிவாஜி படத்தை அதை விட பிரியமாக பார்ப்பேன். அந்த நடிப்பு ஆர்வம் இருந்ததுனால அவர் பார்க்குறது வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் நான் 5 வயசாக இருக்கையில் பார்த்துட்டேன். அப்படி பார்த்து அடிக்கடி போவேன். எங்கே போனாலும் சரி எனக்கு வந்து உதவி செஞ்சவர்களை பார்க்காம இருக்க மாட்டேன். ஆரம்புள்ள வீட்டுக்கு போனால் பார்ப்பேன். என் கிளாஸ்மேட்டுகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வழியக்க கூப்பிடுவேன். என்ன வாங்கி தர சொல்லுவாங்க, ஏதாவது அவங்க கேட்குற மாதிரி வாங்கி கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக என்னுடைய காசு ஏதாவது 1000, 500, 10 வச்சுக்கங்கடா, இவ்வளோதான் என்னால் இப்போ முடியும். கொஞ்சம் நான் பெரிய நடிகனாக வந்து எம்ஜிஆர் மாதிரி அல்லது ரஜினி மாதிரி வந்திருந்தால் உங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருப்பேன். எங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை போல் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சதில் உங்களுக்கு செய்கிறேன். அப்படி என் பையன் வரட்டும், வந்தாருன்னா நிச்சயமாக உங்களெல்லாம் தேடி வருவேன். நான் கவலைப்படாதுன்னு சொல்லுவேன். அவங்களும் சந்தோஷமாக நான் போனால் ஒரு கூட்டம் வரும். திரையில் பார்த்த அந்த எம்ஜிஆரையும் சிவாஜியும் நேராக பார்த்தீங்களா? சிவாஜியை பார்த்தேன் மண்ணுக்குள் உயரத்தில். எம்ஜிஆரை சித்தப்பா மகளுக்கு, போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் மகளுக்கு வந்திருந்தார். அப்போ எம்எல்ஏ இருந்தார். அப்போது பரங்கிமலை எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்திருந்தார். நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அப்போ அடுக்குன்னு விட்டு ரொம்ப பயங்கரம் கூட்டம்னா கூட்டம். அப்படி கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ண சுண்ணாம்புக்காரத்து இதுக்குள்ள மசூதி தெருவுக்குள்ள அதுக்குள்ள வர்றாருங்க. அதுக்குள்ள போய் பேசினார். அப்போ நான் போய் காலுங்க முடியும்னா தூக்கிட்டார். இரு சின்ன பையனெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிட்டார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னமோ தெரிஞ்ச ஒரு மாதிரியே பேசினார். அவர் பாசத்தில் நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்போ தான் பார்த்தேன். 2 வாட்டி தான் பார்த்தேன், அப்புறம் பார்க்கவே இல்லை. சிவாஜி மண்ணுக்குள்ள ஷூட்டிங் அப்போ பார்த்தேன். பேசினார். இல்லையா எல்லாம் நடிக்க வந்துட்டீங்களா? பயங்கர நடிகனாக இருவிய அப்படின்னு கிண்டல் மாதிரி. அப்புறம் சாயந்தரத்தில் வான்கோழி பிரியாணி போடுவாங்க. பிரபு சார் கூப்பிட்டுவாங்க, எல்லாரையும் சாப்பிட சொல்லுவாங்க. அது சிவாஜி கணேசன் அவர் இருக்கிறப்போ சாப்பாடு வரும் அவர் திடீர்னு. அப்போ அவரோட இருந்த சிலர் மேக்கப் போடுறவங்க, அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறவங்க எல்லாம் வருவாங்க. சாமிநாதன் இன்னொரு ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அவங்களோட போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா சிவாஜி சார் நடித்ததுனால சாப்பாடு பயங்கரமாக வரும் மத்தியானத்தில். இவங்க தானே அவங்க அந்த படம் எடுத்தவங்க, நம்ம கோவை தம்பி. கோவை தம்பி.
ரொம்ப நல்லா செலவு பயங்கரமான செலவு, நல்ல சாப்பாடு, நல்ல கம்பெனி. நல்லா அங்கே போய் நான் அங்கங்கே ஒரு அட்மாஸ்பியரில் சிவாஜியோட ஒரே ஒரு சொன்னேன், ஐயா வணக்கம் கும்பிடுறேன்னு, நல்லாரு, அவ்வளோதான் அவரோட டைலாக்கு. அப்புறம் அங்கங்கே மனோஜ்குமார் என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்கட்டும்ட்டு, ஏன் டைலாக் தரப்படாதா, நடிக்க மாட்டோமா? அவர் என்ன நினச்சாரோ, ஒருவேளை புதுசாக போய் சொதப்பிட போகிறேன், பெரிய ஆர்டிஸ்ட்டு என்னையா நடிக்க தெரியாதவெல்லாம் கூட்டி வந்து வச்சு எங்களை உயிரெடுக்கிறேன். அப்பவும் கவுண்டமணி சார் என்கிட்ட நல்லா பேசுவார். அவருக்கு எனக்கு கூட ஒரு பானை வாங்குற ஒரு சீன் இருக்கும் மண்ணுக்குள்ள இடத்துல, நல்லா கூட்டிக்கிட்டே திருவார், தோளில் கையை போட்டுக்கின்னு. அஸ்ட்ராலஜி எனக்கு தெரிஞ்சதுனால ஏயா இந்த குருதசை வேலை செய்யுமா எதையாவது கேட்பார், நான் பர்ஃபெக்டாக சொல்லுவேன். அது ரொம்ப பிடிக்கும். குருதசை நடக்கிறவரே நல்லா இருக்குன்னு, சனிதசை வரும்போது கொஞ்சம் இடிக்கும். நீ அது சொன்னால் மட்டும் பிடிக்காது அவருக்கு, நல்லதாக சொன்னால் தான் பிடிக்கும். இல்லை நீ ரொம்ப பெரிய உலகத்திலே நீந்தாண்டா ஜோசியம். ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய காமெடி எனக்கு பிடிக்கும். நம்மளுடைய பழக்க வழக்கம் அவருக்கு பிடிக்கும். ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறேன். நான் யார்கிட்ட இப்போ காசு கேட்க மாட்டேன். நான் வேண்டாம் எந்நேரம் முடிஞ்ச சிவனந்திர நான் அந்த மாதிரியே பழகிட்டேன். ஏன்னா நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அப்படி நான் பழகிட்டேன். அப்புறம் எல்லாருமே பிரபு சாரோட மருதுபாண்டி, வெள்ளைத்தேவன், ஆனா சொல்லிக் கொடுத்த அக்கா மகள்லாம் நம்ம டான்ஸ் ஆடிருப்போம். மற்ற எல்லாம் ஒரு வரிசையாக எல்லா படமும் நிறையா படங்கள் வந்தது. வடிவேலுடைய எல்லா படத்துலையும் அந்த 10 பேரோட காமெடி ட்ராக்கு, ஒரு 10 பேர், ராஜமதுரமே, இப்போ பிவாசோட கிருஷ்ணன் குண்டு, அவர், எஸ்பி ராஜ்குமார், இன்னும் யாராவது எழுதுவோம் வருவாங்க. பிரகாஷ்னு சொல்லி ஒரு பையன் சிகப்பாக வெள்ளையாக இருப்பான், காமெடி ரைட்டர். இப்படி இது கூட எல்லோரும் பண்ணுவேன்னா நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னு. அதை முடிவு எடுத்து பண்ணுறது. அந்த ஆற்றல் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சின்ன வயசில் காலேஜில் நடக்கும்போது, ஸ்கூலில் நடக்கும்போது நாடகம் நடத்தினா என்னை தான் கூப்பிடுவாங்க. அது எது கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் கொண்டை போட்டு ஐயர் வேஷம் போட்டது, இந்த மாதிரிலாம் நல்லா. நான் பிராமினோட படித்ததுனால பிராமின் பாஷை எனக்கு நல்லா வரும். அவரோட பேசி பேசி அந்த பழக்கங்கள் உண்டு. எல்லாரும் சினிமாவில் நடிக்க அழைப்பு வந்துருச்சு. உங்களுக்கு சினிமாவில் நடிக்க முடியுன்ற நம்பிக்கை எங்கே வந்தது? நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, ஊருக்குள்ளே ரொம்ப சேட்டை பண்ணுவேன். திடீர்னு வீரவாதியம் கட்டப்போ வசனம் பேசுகிறது, அது பேசுகிறது, இது பேசுகிறது, ஐயர் வேஷம் போடுறது. அப்போ அந்த கிராமத்தில் லண்டியன்னு சொல்கிறது, லேந்தர், சின்ன பல்பில் தெரியறீங்க, அதுக்குள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி இந்த வண்டியிலலாம் கட்டி தொங்கிட்டு போகும், பார்த்துருப்பீங்க. அதை 2 பக்கம் கட்டி தொங்க விட்டு மூஞ்சி தெரிஞ்சு தெரியாத மேடையில் ஏறி ஐயர் வேஷம் போட்டு நடிப்போம். இப்படியெல்லாம் இருக்கும். சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாமரங்கள் ஏறி மாமரம் மாங்காய் திருடுறது, கொய்யா தோப்பில் கொய்யாக்காய் திருடுறது, புளிய மரத்தில் ஏறி புளிய மரம். நான் இருக்கிற வரையும் எங்கள் வீட்டுக்கு எதுவுமே குறையில்லை. புளியம்பழம் வந்துடும், மாங்காய் வந்துடும், தேங்காய் வந்துடும், இதெல்லாம். அப்போ காலையில் ரிப்போர்ட் வரும் எல்லா இடத்துலேருந்து. ஆமாசாமி உன் மயன் தோப்பை அழிச்சிட்டான், மாங்காயை திருடிட்டான், கொய்யா தோப்பை அழிச்சிருவான், கண்டித்து வைப்பான்னு. எங்கள் அப்பா கண்டிக்க மாட்டார். அதையும் கண்டிச்சுட்டா வருமானம் எப்படி வரும்? சரின்னா சின்ன கோயிலுக்கு அப்படி தான் இருப்பாங்க. முன்ன பின்ன மாங்காய்க்கு ஆசைப்பட்டால் ஒன்று பிடுங்கினா பரவாயில்ல, மூட்டை மூட்டையாவா ஐயா? நான் இதுக்காக தண்ணி ஊற்றி வளர்த்தேன். கொய்யா காயை பிடிங்கி மண்ணுக்குள்ளே தோண்டி வச்சுருக்கேன் ஒரு மூட்டை. நான் எதுக்கு வச்சேன்னா, காயாக இருந்தால் அதுக்குள்ளே வச்சுச்சு. தினம் நானும் இன்னொருத்தரும் போய் பழுக்க வைக்கிறது ஒரு 10 நாளைக்கு. நல்லா அழகாக இருக்கும் அந்த கொய்யா. பழுத்து ஒவ்வொன்றா தோண்டி ஆளுக்கு 5 எடுத்து தின்னுட்டு, எனக்கு தெரியாமல் அவன் எடுப்பான், அவனுக்கு தெரியாமல் அவனே 2 பேர் போகிற அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. யாரோ திருடிட்டானா நாங்கள் தான் திருடி இருக்கோம். அந்த மாதிரி வேலைகள் அப்போ சொல்லுவாங்க. டேய் நீ ஊருக்குள்ளே இருக்க விட கடைசியாக உன் மயன் ட்ராமா சினிமான்னு போய் சொல்லியா, அதுக்கு தான் நீ லாயக்கு. எப்போ பார்த்தாலும் சேட்டை, இவனுடைய திமிரு, டைலாக்கு, பேச்சு. ஒரு சினிமாவிலையும் பேசா வள்ளியர் பண்ண நாடகத்தில் சேர்த்து விடியா, ஏதாவது வேடன் பேச பப்பு நான் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல ஒரு என்கரேஜ். காலேஜுக்கு வந்தோடனே ட்ராமா, இந்த எழுதுறது பண்ணுறது, இதில் கொஞ்சம் ஆசை இருந்தது. அது காரணம் ஜாதக அமைப்பு. அப்படி நான் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிவபெருமானுடைய நட்சத்திரம், மிதுனம் கலைக்குரியது இல்லையா, ரிஷபலக்கண சுக்கிரன். அப்போ சுக்கிரன் கலைக்குரியது. ரிஷபலக்கண சிவபெருமானுடைய வாகனம், திருவாதிரை சிவபெருமானுடைய நட்சத்திரம், திரையோசி திதி அவனுடைய திதி, பிரதோஷத்தன்னைக்கு அந்த திரையோதசியில் நின்று தான் வாரி வழங்குறார். அப்படி இருக்கிறதுனால தான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தது. திருச்சியில் இருக்கப்போ ஏகானந்த அடிகள்னு ஒருத்தர் வல்லாரலை வைப்பார். பஜாரில் கூட்டம் கூடி இருக்கும். போலீஸ் சாமி விற்கிற சரி, உங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பண்ணக்கூடாது. அப்போ நான் லீவில் அன்றைக்கி போவேன். பார்த்துக்கிட்டே தம்பிங்க வா, நல்லா பேசுவியா, இந்த மைக்கில் பேசு அப்படின்னு சில இது சொல்லிக் கொடுப்பார். 70 பொட்டில் கொண்டாடுவார் வல்லாரலையும். 70 விற்றோன்னா வியாபாரம் கேட்டால் கொடுக்க மாட்டார், போயிடுவார். இது போதும் எனக்கு இன்றைக்கி 70 ரூபா அப்படின்ட்டு. வாய்வு கூட்டமே வல்லாரைக்கு ஓட்டமே, வல்லாரையை பற்றி எல்லோரும் கேட்காதீர்கள், நல்லாரை கேளுங்கள் நாவல் உரையுங்கள், வல்லாரை தூதுவளை கரைசாலை மண்ணு அருப்பறிஞ்சோது, வாய்வு கூட்டமே வல்லாரைக்கு ஓட்டமே அப்படின்னு பேசுவேன். அது ரொம்ப பிடிச்சி போச்சு.
அப்புறம் அவர் கோயிலுக்கு போகிறோம் வரணும், சில சாதுக்களுடைய பழக்கங்கள், இது தேவாரம் திருவாசகம், இந்த மாதிரி எனக்கு ட்ரெயினப்பு எனக்கு இயற்கையாகவே இருந்ததுனால தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவருட்பா இதில் எல்லாமே அபிராமி எந்தாதி எதை கேட்டதுனாலும் நான் சொல்லுவேன், பாடுவேன், தெரியும். இப்போவும் நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தேவாரம் பாடாமல் நான் போனதே இல்லை. அது விதிகால 5:30 மணிக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுவேன். திருஞான சம்பந்தர் பாடினதோ, அல்ல திருநாவுக்கரசர் பாடினதோ, அல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினதோ, மாணிக்க வாசகர் பாடினதோ, அது வள்ளலார் பாடினதோ, ஏதாவது ஒரு பாடலை பாடிட்டு தான் நான் அப்புறம் குளிக்க போவேன். மற்ற காப்பி இப்பி எல்லாம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி பழகிடுச்சு. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு கோயில்களெல்லாம் கூப்பிடுவாங்க. திருவண்ணாமலையில் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசியிருக்கேன். ஆன்மீக சொற்பொழிவு 25,000 ரூபா கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். வேண்டாண்ணே, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, வாங்கிக்கோங்க, ரொம்ப சூப்பர். அப்போ எங்கே படித்தேன் அப்படி இப்படின்னு, இன்னையா நம்ம கூட தெரியல அவ்வளோ பேசுகிறானையா அப்படின்ட்டு ஒரு பாராட்டினாங்க. அது சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய நகைச்சுவை நடிப்புக்கு தியேட்டரில் ரசிகர்கள் பூரா கைத்தட்டினதை எப்போ முதல் முறையாக பார்த்து நீங்கள் மெய் மறந்தீங்க? முதல் முறையாக பார்க்குறது எங்கன்னா, காமெடி நடிக்கும்போது மட்டும்தான் கைத்தட்டல் விழுந்தது. அப்போ காமெடி நடிக்கும்போது வடிவேலு நடிக்கும்போது கைத்தட்டல் விழுந்தது. வடிவேலு நடிக்கும்போது விவேக்கோட நடிக்கும்போது 2-3 படம் தான் நடித்தேன், ஆனால் கைதட்டல் விழுந்தது. அந்த மாதிரி 2 பேருக்கு மெயின். அப்புறம் வேறு நான் கருணாஸோட நடிக்கும்போது கைதட்டல் விழுந்தது. ஆக எல்லா காமெடியோட நடிக்கும்போது என்னுடைய சீனை நான் பர்ஃபெக்டாக உணர்ந்து இதை எப்படி பண்ணினா நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இப்போ கூட ஒரு காமெடி சொன்னேன் முதல்ல, அதை எப்படி கொண்டு வரேன், எடுத்த உடனே என்ன கேட்டால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி பண்ணுவேன். அதனால் அந்த கைதட்டல் விழுக இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்தது. ஒரு சந்தோஷம். நம்ம கூட சின்ன வயசில் அங்கங்கே சின்ன லைட்டை கட்டிக்கிட்டு நடித்தோம், ஆனால் இப்படி மக்கள் கைதட்டலுக்கு வருவோம்னு நினைக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஃப்ரெண்டுகள் பாராட்டு, தாய் தகப்ப நீ உருப்பட மாட்டான்னு சொன்னது, சினிமாவுக்கு போய் கெட்டு போயிடுவான்னு சொன்னது, சும்மா வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு பேசாமல் நடிக்க போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்புறம் அங்கே யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடுறது, நாங்கள் பஞ்சாயம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இப்படிலாம் திட்டுனதெல்லாம் மிஞ்சி நம்ம அவங்க சொன்னதெல்லாம் மிஞ்சி ஒழுக்கமாக இருந்து டிசிப்ளினாக இருந்து ஒரு கெட்ட பேரோட சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் இருப்போம். அப்போ 2-3 சம்பவங்கள் நடந்தது எனக்கு கூட. ராஜகுமாரன், தேவயானி ராஜகுமாரன் அப்போ எங்கள் வீட்டுக்கு வருவார். மயில்னு சொல்லி ஒரு கதை வச்சுருந்தார். அப்போ என்கிட்ட கதை சொன்னார், நான் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்புறம் விக்ரமன்ட்ட போய் சேர்ந்து சூரியவம்சம் பண்ணார். அப்புறம் திடீர்னு ஒரு தடவை இந்த மாதிரி நாளைக்கு திருப்பதி போகணுன்னாரு. சரி போவோம் அப்படின்னு. மணி 10 மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, நைட்டு 11. இப்போயா போகிறோம், விடிய காலம் 3 மணி ஆச்சு. என்னென்ன ஒரு ஃபோன் வந்தது, போனோம். திடீர்னு மாடியிலேருந்து ஒரு உருவம் குதிச்சா தேவயானி. அம்மா கொலையை அறுத்துட்டாண்டா. அது வரைக்கும் தெரியாது, சொல்லலையே. சொன்னா நான் வரமாட்டேன்னு நம்ம நினைச்சாரு. நம்ம திடீர்னு ஏன் அப்புறம் கேட்டேன், ஏன் சொல்லலைன்னு. இல்லைண்ணே அது வரலைன்னா நான் போய் சொல்கிற மாதிரி ஆகிரும் அப்படின்னா குதிச்சாங்க. அதுவாக சுடிதாரோட குடிக்குது, துணிமணியோடு எடுக்கலை. திருப்பதின்னு சொன்னார், திருத்தண்ணியில் வண்டியை திருப்பின்ட்டார். அங்கே போனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பட்டுச்சேலை மாலையோடு நிற்கிறாங்க. என்ன புதுசாக இருக்கே. நான் கொண்டு போய் ஐயா அந்த காட்டிலா காவல் ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே வாங்கின்னு நான் வெளியே வரேன். 2-3 பேர் போலீஸு அவங்க, சார் நீங்கள் சினிமாலெலாம் நடிக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் தேவயானி ராஜகுமாரன் வந்துட்டான்னு ஒரே பிரபலி அம்மா கிடைக்க பார்த்தீங்களா? நானும் அதை தான் தேடி வந்துட்டு ஆட்ரா, ஏன்னா நம்மளை மாட்டிடுவாங்க. நானும் அவங்கள தேடி தான் வந்திருக்கேன், பார்த்தா சொல்லுங்க அப்படின்ட்டு ஓடி போய் சொன்னேன். அதுக்குள்ளேயே அப்புறம் மேலே ஏறி புடவையெல்லாம் மாற்றி எல்லாம் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி மேலே போய் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் தான் கூட இருந்தேன். அவங்க பேட்டியிலே சொல்லியிருக்காங்க. அதில் கூட ராஜகுமாரன் ரொம்ப நல்ல நண்பரா நீங்கள்? பழக்கம் ஆரம்பத்தில் பழக்கம்னா அண்ணேன்னு பிரியமாக வருவார், அரிசி கடைக்கு வருவார். அவர் பண்ண படங்கள்லாம் நான் விக்ரம் படத்துலலாம் நடித்ததுனால அப்போ பழக்கம். நீ வருவாயின்னு படத்தில் நடித்தேன். அப்புறம் கூப்பிடல, இன்னொரு படம் குனிடத்தில் என்ன கொடுத்தேன். ஆமாம், அதில் ஏதோ ஒரு படம் நடித்தேன், அவ்வளோதான். 2 படம் நடித்தேன். கூப்பிடுவார். இப்போவும் போன் நடித்தா உடனே தேவயானி அந்தளி, ராஜகுமாரன், சீதா, இவங்கெல்லாம் என் மேலே ஒரு தனி அண்ணங்கிற ஒரு மரியாதை. சீதாவுடைய காதல்லையும் உங்களுக்கு பங்கு இருக்கா? சீதா எங்கூட பேசும். ஏன்னா அவங்க மருதுபாண்டியில் நடித்தாங்கல்ல, கனகுன்னு நாங்கள் 4 பேர் லவ் பண்ணுற மாதிரி சுற்றி வருவோம். அதுலேருந்து சீதா நல்ல பழக்கம். அண்ணன்னு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீ வருவாய் என படத்தில் நடித்த போது ராஜகுமாரன் தேவயானி லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரகசியமாக சொன்னா தானே, சொல்லவே மாட்டேன்ட்டார கடைசி வரை. ஊருக்கு புறப்பட்டு போய் தாலி கட்டுறவரை கல்யாணம் பண்ணேன். யாருக்கு? எனக்கு என்ன மேடம் தான். அடப்பா என்னையா சொல்லலை, அங்கே போய் சொல்லுவோம். சொன்னது பழிக்காமல் பொய்யாயிருச்சுன்னா நீங்கள் தம்பியை தப்பாக நினைக்கக்கூடாது.
உண்மையானவன்னா சொல்லுவோம். இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தாலி எட்டினோடனே வண்டியில் ஏற்றி கொண்டாந்து இங்கே ஊரே தேடுது. அது சரத்குமார் தர்றாரான், அவர் தர்றாரான், யாரும் இன்னொரு ப்ரொடியூசர் தர்றாங்க, ஊரே தேனப்ப தேடிக்கிட்டு இருக்காரு. யாராக இருந்தாலும் வெட்டுங்கிறாங்க. இதுக்கு நான் கூட போனது யாருக்குமே வெளியே வரல. எப்படி ரொம்ப நேக்காக கையாண்டு விக்ரமன் சார் வீட்டில் கொண்டு போய், சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போவே நினச்சேனே நீங்கள் தான் போயிருப்பீங்க கொண்டு தாய் தப்பைகிட்ட ஒப்படைச்சிருக்கேன்ட்டு. அப்புறம் கூட்டிகிட்டு போனால் அவங்க அப்பா அம்மா கோபமாக இருந்தாங்க. மேடம் தங்கச்சி அம்மா அம்மா பாப்பான்ட்டு இந்த மாதிரி கழுத்தை எடுத்துட்டே. ஏன்னா அந்த அம்மா வாடிக்கையாக அதில் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் இப்போ நல்லா வச்சுருக்காங்க. தேவன் ஒரு நல்ல பழகிறதுக்கு ஒரு நல்ல மேடம். அது எதுவும் கரெக்டாக இருக்கும், கட்டண்டாக இருக்கும். பொய் இந்த புத்தலாட்டம்லாம் அதுக்கிட்ட இருக்காது. நல்ல பொண்ணு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கு இன்றைக்கி அவங்க உதாரணமாக, அது ஒரு பெரிய உதாரணங்க. இவர் ஒரு பெரிய டைரக்டர், அதுக்கு மேலே வர முடியாட்டி கூட மண்ணுக்கெல்லாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாருங்கிற நன்றியை நினைக்குது. அது ஓடி இருந்தால் பெரிய ஆளாக இருப்பார். அதுக்கப்புறம் நேர காலங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட முகஞ்சொலிக்காமல் வருத்தப்படாமல் அருமையான ஜோடி. கொண்ட கணவனை தற்கண்ட ஆள் பண்ணி தகைசான்ற சொற்காத்து பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப கட்டுப்பாட்டோட எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் செய்திகள் காதுக்கு வராமல் ரொம்ப குடும்பம் பர்ஃபெக்டாக நடத்துனாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நான் இங்கே முத கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் பச்சை சேலை வாங்கி கொடுத்து, அண்ணன்லாம் பச்சை சேலை வாங்கி கொடுப்பாங்களாமே, வாழைப்பழம் ஒரு தாரு, அப்புறம் அரிசி மூட்டை கொண்டு போய் பால் காய்ச்சிட்டு நான் வந்தேன். நல்லாருமா? அந்த நன்றி இன்னைக்கு வரையும் நினைக்குது. கல்யாணத்துக்கும் கூட இருந்து தங்கமான பொண்ணு அது நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி. நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை, அவங்க தான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு தான் கூட சொல்கிறேன், அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் முதல்ல முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்த தெய்வ வாக்கு படத்தினுடைய கதாநாயகன் கார்த்திக்கு ஆமாம் காமெடியில் அசத்தக்கூடியவர். அவரோட பல படங்களே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார், ஆனால் எல்லாமே தெரியும். மிக அருமையான ஆர்டிஸ்ட் இல்லையா? இன்னும் தேடி நிறையா படங்களில் பண்ணிட்டேன். அவர் படத்தில் கூட ரொம்ப நல்ல மனிதன். அவரோட சேர்ந்து மீட்டிங்லாம் போயிருக்கேன். நல்ல, அதாவது ரொம்ப செல்லமாக வளர்ந்த குழந்தைகள்ங்கிற ஒரு இதை பார்க்கலாம். ஒரு மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தை, இங்கிலீஷ்கார மாதிரி ஒரு மாதிரி பழக்கம். ஆனால் நடிக்கும்போது கரெக்டாக பண்ணிடுவார், பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். மக்களால் பாராட்டப்பட்டவர், சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினார். எல்லா நடிகர்களுமே அவரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான படங்கள் தான். அதனால் அவரெல்லாம் மறக்க முடியாத ஒரு நபர், நல்ல மனிதர். வடிவேலுடன் பல படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போல்லாம் வடிவேலுடைய திறமையை பார்த்தபோது எப்படி இருந்தது? இல்லை, திறமையானவர். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் லாங்குவேஜ் அவருக்கு இருந்தது. அந்த உடல் லாங்குவேஜுக்கும் மதுரையில் நடந்த சம்பவங்களை நிறையா அவர் கேதர் பண்ணி வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவர் என்னென்ன சந்தித்தாரோ அதைத்தான் சீனா எடுத்தாங்க. அவர் ஊரை சுற்றிட்டு அங்கே போனது இங்கே போனது அதெல்லாம் அவர் பர்ஃபெக்டாக அவர் உடல் மொழியில் அவர் திறமையை கையாண்டு உள்ளார். எவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவர். தள்ளி இருந்து டைலாக் சொன்னால் கூட டக்குன்னு கேட்ச் பண்ணி வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆள், நல்ல நடிகர். அவ்வளோதான். சினிமாவுக்கு ஒரு முக்கியமான நடிகர். அந்த வரிசையில் என்எஸ்கே, அதுக்கு தங்கவேலு, சந்திரபாபு, அப்புறம் அதுக்கடுத்து வரும்போது சுருளிராஜன், அதுக்கடுத்து கவுண்டமணி செந்தில், அதுக்கு அடுத்தபடியாக காமெடியை நிரப்பினவர் வடிவேல்னு சொல்லலாம். அதுக்கடுத்து விவேக்கும் இருந்தார். ஆமாம், விவேக் ஒரு அறிவுபூர்வமான காமெடி நடிப்பார். இவர் பார்த்தவொன்னே சிரிக்கிற மாதிரி நடிப்பார். அவ்வளோதான். இன்றைக்கு ஒரு சில காரணங்களால் உங்களுக்கும் வடிவேலுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரோட பழகிய நாட்கள் இருக்குல்ல, ஆமாம், அப்போ வந்து நீங்கள் 2 பேரும் உடன்படவா சகோதரர் மாதிரி நல்லா என்கிட்ட பாசமாக இருப்பார். அது மாதிரி நான் வடிவேலு எது இருந்தாலும் என்னை கேட்காம செய்ய மாட்டார். ஒரு சொந்த அண்ணன் மாதிரி நினைப்பார். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் போலீஸ் கூப்பிட்டு என்னை விசாரிக்கிறாங்க. நான் ஒரே வரி சொன்னேன், சார் காணாமல் சொல்கிறாருல சொத்து. கலைஞர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? என்னை பிடிச்சி ஒரு நாள் உள்ளே வைக்க சொல்லிட்டார் வடிவேலு. ஒரு நாளாவது உள்ளே வச்சா தான் நான் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ண வருவேன், அவரை எதிர்த்துன்னு சொன்னோன்னே. ஒரு 40 போலீஸ் வந்தாங்க இங்கே. அப்புறம் வெளியே வந்து நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் போனேன். பெர்மிஷன்லாம் வரக்கூடாது. பெர்மிஷன் வடிவேலு மட்டும் பெர்மிஷன்லாம் வராரு. இப்போ என்ன, நான் அவரை பார்க்காம போக முடியாது. வேணும்னா என்னை சுடுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.